அப்போ ஒரு மனிதனா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும்? எப்படிங்க இருக்கணும்? பொதுநலம் கருதி பொது பணிக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நேர்ச்சியும் அடிப்படையும் எல்லாமே அந்த பணிக்காண்டி என்ன பண்ணும், நம்ம செய்யணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன் குடும்பம் கரெக்டா இருக்கா, நான் கரெக்டா இருக்கிறேனா, நான் தொழுதுட்டேனா, என் பையன் தொழுதுட்டானா, என் பொண்ணு தொழுதுருச்சா, நாங்க ஒழுக்கமா இருக்கிறோமா, நாங்க செத்த சொருகம், இது கிடையாது. இங்க அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வத்தகு ஃபித்ரத்தல்லாஹி லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. வத்தகு, நீங்களாம் பயந்துக்கோங்க. எதுக்கு பயந்துக்கணும்? உங்கள ஒரு அநீதி நடந்தால் அது தட்டி கழிக்காம நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா, அதை நினைச்சு நீங்க பயந்துக்கோங்க. வாலமு, இன்னும் நீங்க அறிஞ்சுக்கோங்க, அன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், கடுமையான வேதனை யாருக்கு நம்ம பிடிப்பேன்? உங்களை தான் நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். மறுபடியும் வேணா படிக்கிறேன். வத்தகு ஃபித்ரத்தல்லாஹி லா துஸீபன்னல்லதீன ஸலமு. லலமுனா என்னது? அநியாயம், அக்கிரமம் உச்சபட்சம் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க அதை தடுக்காம பாராமுகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வாலமு, நீ அறிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணு, தெரிஞ்சுக்கோ. எதுக்கு? இன்னல்லாஹ், நிச்சயமா உன் அல்லாஹ் ஷதீதுல் இகாப், கடுமையான வேதனை யாரு கொடுக்க போறான்? உனக்கு தான் நான் தரப்போறேன்றான் அல்லாஹ். அப்போ நம்மளுடைய பணி என்ன? என்ன பண்ணணும்? நம்ம சமுதாயத்திற்காக வேண்டினா நம்மளுடைய முழு பணியா நம்ம இருக்கணும். அந்த பணியில முதல்ல எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பணியை செஞ்சோம் அப்படின்னா அதுல யார் நிப்பா? நம்ம கூட அல்லாஹ் நிப்பான். இன்னொன்னு என்னது? குடும்பத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அவன் ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம இருக்கிறதோ அல்லாஹ்வுக்கு அவங்கள சார்ந்தது. ஆனா ஒரு காலம் நம்ம என்ன வாய் விட்டுற கூடாது, அவன் ஏத்துக்க மாட்டான்பா, அவன் வேஸ்ட்பா அப்படி நம்ம சொன்னோம்னா முதல் அழிவு யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் தந்தைக்கு நீ என்ன பண்ணு, பாவ மன்னிப்பை கூட, ஏன்னா மிகப்பெரிய அநியாயத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கு துவா கேட்டார் இல்லையா, அத மாதிரி நீங்க பணியா கேட்டுட்டு போயிருங்கன்றான்ல.